குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, அதாவது திக்பலம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைய பதிவை பார்க்க இருக்கின்றோம். திக்பலம் அப்படிங்கிறது பலரும் ஒரு அறிந்த செய்தியாக இருக்கும், சிலருக்கு இது புதிய தலைப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு நிலைப்பாடு அப்படின்னாக்கா, இந்த திக்பலம் இருந்தும் எனக்கு அதை உணர முடியல. அதாவது அது என்ன செஞ்சுது அப்படிங்கிறதே பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது ஒரு சில அன்பர்கள் இந்த திக்பலம் அப்படிங்கிறது நல்லா வேலை செய்தது அப்படிங்கிறது உணர்ந்து இருக்கலாம். இந்த இரண்டு நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையை நிச்சயமாக நாம் உணர்ந்திருப்போம். சரிங்களா? முதல்ல இந்த திக்பலம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நமது முன்னோர்கள் கணக்கிட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதற்கான விளக்கங்களை பார்ப்போம். திக் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, திசை என்று பொருள். திசை அப்படின்னு சொல்லுகின்ற போது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இப்படி திசைகள். இது மெயினாக ஒரு 4 திசை. அப்புறம் இதுலேயே தென்கிழக்கு, வடகிழக்கு, வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மொத்தத்தில் 8 திசைகளாக பிரிக்கலாம். அஷ்டதிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது. இந்த 8 திசைகளை எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நாம் பார்க்கின்ற இந்த தலைப்புக்கு நம்ம இந்த திசை அப்படின்னு சொல்லியாச்சு. கிரகங்களுக்குரிய திசைகளை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நிகழ்வாக இந்த தலைப்புக்கு கருதப்படுகின்றது. சரிங்களா? முதல்ல சூரிய பகவான், அவருடைய திசை கிழக்கு. சந்திர பகவான் தென்கிழக்கு. செவ்வாய் பகவான் தெற்கு. புத பகவான் வடகிழக்கு. குரு பகவான் வடக்கு. சுக்கிர பகவான் கிழக்கு. சனீஸ்வர பகவான் மேற்கு. திக்பலம் அப்படிங்கிறது ஷட்பல அமைப்பில் இந்த திக்பலம் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்புங்க. முதல்ல ஷட்பலம் அப்படிங்கிறது கிரகங்களின் பலத்தை நிர்ணயிக்க பயன்படும் ஒரு சூத்திரம், ஒரு கணிதம். சரிங்களா? இப்போது இந்த ஷட்பலத்தில் மொத்தம் 6 விதமாக அதை நமது முன்னோர்கள் கணக்கிட்டு இருக்காங்க. அதில் முதலாவதாக ஸ்தான பலம், அடுத்ததாக திருஷ்டி பலம், அடுத்தது திக்பலம், அடுத்ததாக ஜேஷ்டாபலம், காலபலம், நைசர்கிய பலம். இப்படி இந்த ஷட்பலம் அப்படிங்கிறது மொத்தம் 6 பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு கணிதம். இது எதற்காக பயன்படுது, ஜோதிடத்தில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு கிரகத்தின் வலிமையை நாம் உணர்வதற்கு அது எந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கணிதங்கள் பயன்படுகின்றது. இந்த 6 பலங்களில் ஒரு பலம் அப்படிங்கிறது திக்பலம்ங்க. இந்த திக்பலம் அப்படிங்கிறது கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல அமருகின்ற பொழுது, அது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த இடத்துல இவர் நின்றுட்டாரு அப்படின்னாக்கா, அமர்ந்துட்டாரு அப்படின்னாக்கா, அந்த கிரகம் திக்பலம் அடைகின்றது அப்படிங்கிறது இதனுடைய சுருக்கமான விதி. அந்த அமைப்பில் புத பகவான், குரு பகவான் இந்த இருவரும் லக்னத்தில் அமர்கின்ற பொழுது திக்பலம் பெறுகின்றார்கள். அடுத்ததாக சந்திர பகவான், சுக்கிர பகவான் இவர்கள் இருவரும் 4ஆம் இடம் எனும் சுகஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது திக்பலம் பெறுகின்றார்கள். அடுத்ததாக சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகின்றார். அடுத்ததாக சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறது. இந்த திக்பல அமைப்பில் ராகு கேதுகளுக்கு இடமில்லை. சரிங்களா? மொத்தம் இந்த 7 நவகிரகங்களில் 7 பேருக்கு மட்டும் திக்பல அமைப்பு அப்படிங்கிறது நமது சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரிங்களா? கிரகங்கள் திக்பலம் பெறும் ஸ்தானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, 1 லக்னம்,
அடுத்ததாக 4ஆம் இடம், அடுத்ததாக 7ஆம் இடம், அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம். இந்த 4 இடத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னாக்கா, இந்த 4 இடமும் கேந்திரங்களாக வருங்க. முதலாவது கேந்திரம் லக்ன கேந்திரம், 2வது 4வது அப்படிங்கிறது வந்து சதுர்த்த கேந்திரம், 7ஆம் இடம் சப்தம கேந்திரம், 10ஆம் இடம் தசம கேந்திரம். இந்த கேந்திரங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்ன நிலையை கொடுக்குது அப்படின்னாக்கா, ஜாதகருக்கு ஒரு பக்கபலத்தை கொடுக்கின்றது. ஜாதகரை வந்து வீழாமல் தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த கேந்திரங்கள் அவருடைய லைஃப்பில் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்பொழுது நாம் வந்து உணரலாம். அதாவது வந்து ஒரு ஜாதகம் உயர்வு பெறுமா வீழ்ச்சி அடையுமா அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது கேந்திர பலம் உள்ள ஜாதகங்கள் நிச்சயமாக வந்து சோர்வடைவதில்லை அல்லது வீழ்ச்சி அடைவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துடலாம். அந்த வகைக்கு இந்த நமது முன்னோர்கள் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த கட்டமைப்பை. முதல்ல வந்து லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்தனை ஜாதகர். அந்த இடத்துல குரு அப்படிங்கிறவருக்கு மூளைக்கான காரக கிரகமாக விளங்குகிறார். புதன் அறிவுக்கு காரகர், பேச்சுக்கு காரகர், கல்விக்கு காரகர். அவரை எடுத்துகிட்டு வந்து இவங்க இருவரையும் லக்னத்தில் அமர வச்சு அவங்களுக்கு வந்து திக்பலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்துறாங்க. அடுத்ததாக 4ஆம் இடம் சதுர்த்த கேந்திரம். இது வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு இடம், சுகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். தாய் வீடு இல்லைங்களா. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது அப்போது அந்த வீட்டில் யார் வந்து பலம் பெறுகிறார்கள் அப்படின்னும் பொழுது அம்மாவும் வாழ்க்கை துணையும் பலம் பெறுகிறார்கள். இந்த இருவரும் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தாயும் ஒரு தாரமும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் அமைஞ்சிட்டா அவங்களாம் வந்து கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. 7ஆம் இடம் இது வந்து பொது சேவைக்கான ஒரு இடங்க. 10க்கு 10ஆம் இடம். அப்போது அந்த பொது சேவை மக்கள் தொடர்பு அப்படிங்கிறத யார் கொடுக்குறா அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் தான் கொடுக்குறார். அந்த இடத்துல எடுத்துன்னு வந்து அவங்கள வந்து உனக்கு இந்த இடத்துல வந்து திக்பலம் அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. 10ஆம் இடம் தசம கேந்திரம். இது வந்து உழைப்பை சொல்லக்கூடிய ஒரு இடங்க. உழைப்பு அப்படிங்கிறது வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு வேகமாக உழைக்கணும். ஒரு சுணக்கம் இருக்கக்கூடாது. உழைப்பில் வந்து ஒரு சுணக்கம் இருந்ததுன்னா நம்மளால் வந்து முன்னேற முடியாது. இந்த 2 கிரகங்களும் நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு நல்ல வலிமை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய், ஒரு நல்ல வேகத்தை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரிய பகவான். அப்போது பார்த்து இந்த கிரகங்களை இந்த இடத்துல இருந்தால் இது நல்லது, இது இப்படி செய்யும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து உணர்ந்துருக்குறாங்க, எந்த அளவுக்கு வந்து சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம் கொஞ்ச நேரம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பி அதை சிந்திக்கின்ற பொழுது இந்த ஜோதிடம் அப்படிங்கிற கலையை எவ்வளோ ஒரு அற்புதமாக நம்ம முன்னோர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரிய வரும். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போது இதை வந்து எப்படி இருந்தால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து ஜாதகருக்கு கொடுக்குது. நமக்கு அதுதானே முக்கியம். நம்ம பலாபலன்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகம் நம்மளுக்கு வந்து வேலை செய்தா எப்படி அதனுடைய நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இருக்குது எனக்கு வேலை செய்யலை, அதை நான் உணரவே இல்லை அப்படிங்கிற ஒரு அன்பர்களும் உண்டு. ஒரு யோகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் அமைவது பெருசு இல்லை, அது வந்து பலருக்கும் இருக்கும். ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிறது பங்கப்படாமல் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம வந்து ஆய்வு செய்ய மறந்துடுறோம். இருக்குது அப்படிங்கிறத உணர்கின்ற நாம் அது நல்ல நிலையில் இருக்குதா, அந்த யோகம் பங்கப்பட்டு இருக்குதான்றத நம்ம வந்து பார்ப்பதற்கு தவறி விடுகின்றோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து உள்ள ஒரு யதார்த்தம். சரிங்களா? ஒரு யோகம் நல்லா வலிமையாக நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகத்தின் தொடர்புகளில் கிரகங்கள் இருப்பது சிறப்புங்க. ஒரு கிரகம் நல்லா யோகத்தை கொடுக்குற அமைப்பில் இருக்குது ஒரு ஜாதகத்தில். அப்போது அந்த கிரகத்தின் தொடர்பில் அதிகமாக கிரகங்கள் இருக்கணும். ஒரு அவயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் ஒரு கிரகம் இருக்குது, அதனுடைய தொடர்பில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது.
இந்த 2 கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஜாதகத்தை பலன் சொல்கிறது ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது ஒரு கிரகம் திக்பலம் பெற்றிருக்குது, அது வந்து நல்லா யோகமாக இருக்குதா அப்படிங்கிறது முதல்ல பார்த்துருவோம். எந்த லக்னமாக இருந்தாலும் குரு புதன் அப்படிங்கிறவங்க வந்து லக்னத்தில் திக்பலம் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இந்த லக்னத்தில் குரு பகவான் இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கௌரவம் அப்படிங்கிறது மற்றவங்க கேட்காமலே அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். பார்க்குறவங்க அவங்கள வந்து மதிப்பு கொடுத்துருவாங்க, முதல்ல ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவங்க தேடியே போகவே அவங்கக்கிட்ட காசு இருக்குதா, பணம் இருக்குதா, அல்லது வந்து செல்வந்தராக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுலாம் இங்கே கான்செப்ட் இல்லை. முதல்ல இந்த கௌரவம் அப்படிங்கிறது ஒரு தானாக தேடி வந்துடும். அடுத்ததாக ஜாதகருக்கு வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடுங்க. தீய வழிகளில் அவரை வந்து போகிறதுக்கு இந்த குரு பகவான் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா உணரலாம். அது மற்ற விஷயங்களில் எப்படி செய்யுது, அது லக்ன ரீதியாக அவர் பெற்ற ஆதிபத்திய ரீதியாக மற்ற விஷயங்கள் என்ன செய்யுது அப்படிங்கிறதுலாம் அடுத்த நிலை. ஆனால் இப்போ சொல்லப்பட்ட இந்த 4-5 விஷயங்களை நிச்சயமாக வந்து ஜாதகருக்கு கொடுத்துடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து. அதே போல் வந்து அவர்கிட்ட வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அவருக்கு வந்து மனம் சிந்தனை அப்படிங்கிறது ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்மீகத்தின் மீது ஒரு நல்ல வந்து ஒரு பற்று இருக்கும், அதை பின்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இதே போல் லக்னத்தில் புதன் இருக்கின்ற பொழுது அவரும் வந்து திக்பலம் பெறுகின்றார். அது வந்து ஒரு அறிவுக்கான ஒரு காரக கிரகம் பார்த்துக்கோங்க. அறிவை வந்து விருத்திப்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல பேச்சாளராக இருப்பாங்க. நல்ல கல்வியை கொடுக்கின்ற அமைப்பில் அந்த புதன் இருக்கும். இளமை அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கும். பேச்சு திறமை அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கும். வேலை விஷயத்தில் அவங்கள மாதிரி ஒரு கில்லாடி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க. எல்லோரிடத்திலும் அந்த வந்து நெளிவு சுழிவு தெரிந்து ஒரு பழகிற தன்மையை கொடுக்குதுரா அப்படின்னாக்கா லக்னத்தில் புதன் இருந்து அந்த புதன் திக்பலம் பெற்றிருக்கின்ற அமைப்பினருக்கு இந்த அமைப்பு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போது இது வந்து ஒரு பேஸுங்க. இது எல்லா கிரகத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், இதனுடைய நிலைப்பாடு புரியும். இப்போது நம்ம வந்து ஒரு மேஷ லக்னத்தை எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு. மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிற லக்னாதிபதி 10ல் இருக்கிறத வச்சுங்க. 10ல் இருக்கும்போது முதல்ல வந்து நாம் என்ன நினைப்போம், உச்சம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கூடுதலாக அவர் வந்து திக்பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இந்த 1-10 தொடர்பு அப்படிங்கிறது தொழிலில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை உங்களுக்கு வந்து கொடுத்துரும் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, அந்த லக்னாதிபதி அவருக்கு 4ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பார்வை உண்டு பார்த்துக்கோங்க. அவர் லக்னத்தை பார்த்துப்பார். 1-10 தொடர்பு சிறப்பாக அமையுது. இப்போது செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து தெற்கு திசையை சுட்டி காட்டும் ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போது இந்த 10வது வீடு அந்த ராசி தெற்கு ராசியாக அமைவது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறது இங்கே ஒரு வரி கூட சிறப்பாக இருக்குது. திக்பலமாக இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கிறார், அந்த திசைக்குரிய திசையில் அவர் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்கே கூடுதல் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஆக இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு திக்பலம் இருக்குதுனாக்கா இப்படியெல்லாம் நம்ம வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணோம். அடுத்ததாக இப்போது இவர் வந்து நல்ல திக்பலத்தில் இருக்கிறார், ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பை வந்து பாவர்களோ அதே போல் வந்து இவருடைய பகை கிரகங்களோ இவரை தொடர்பு கொண்டு அந்த யோகத்தை பங்கப்படுத்தக்கூடாது முதல்ல. புரியுதுங்களா? அப்படி பங்கப்படுத்திடுச்சு அப்படின்னாக்கா இந்த யோகத்தின் வீரியம் குறையும் அப்படிங்கிறத மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நாம் வந்து இந்த யோகத்தினுடைய ஒரு பலாபலன்களை உணராமல் போயிடும். இருந்தும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்போடு பேச ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு கடக லக்னத்தை எடுத்துக்குவோம். கடக லக்னம் அப்படின்னும் பொழுது சூரிய பகவானை மேஷத்தில் வைங்க. இப்போது சூரிய பகவான் அப்படிங்கிற உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம். சூப்பர்பா உச்சம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் அவர் வந்து 10ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவலை வந்து நாம் வந்து கூடுதலாக எடுத்துக்கணும். அடுத்ததாக அவர் கிழக்கு திசையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கூடுதலாக எடுக்கணும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சூரியனுக்கு
கிழக்கு திசை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது இது போன்று சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரணும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த அமைப்பில் இருக்கிற இந்த சூரிய பகவானுடைய தொடர்பில் பங்கம் இல்லாமல் இருந்து இவருடைய தொடர்பில் அதிக கிரகங்கள் இருப்பது சிறப்பு. இவருடைய திசை காலம் ஒரு சிலருக்கு வந்து வராமல் போயிடலாம். ஆனால் இவருடைய தொடர்பில் இருக்கும் கிரகத்தின் தசை காலங்கள் வருகின்ற பொழுது இவர் கொடுக்க வேண்டிய பலனை அந்த கிரகங்கள் கொடுத்துரும் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு எளிமையான ஒரு உள்ளே இருக்கிற அந்த ஒரு அற்புதம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னம் அப்படின்னும்பொழுது லக்னத்தில் குரு பகவான் திக்பலம். இந்த குரு பகவான் நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வந்துடும். ஏன் அப்படின்னும்பொழுது குரு அப்படிங்கிறவர் அவருடைய திசை அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு. ஆனால் இந்த லக்னம் அப்படிங்கிறது ரிஷபம் அப்படிங்கிறது வந்து தெற்கு திசையை சொல்லக்கூடிய ஒரு ராசி இல்லைங்களா? அடுத்ததாக இவர் பெற்ற ஆதிபத்தியம், குரு பகவான் பெற்ற ஆதிபத்தியம் அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கும்பொழுது அவர் வந்து எப்படி நல்லதை செய்வார், இது வந்து சிறந்த அமைப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லோரும் அப்படி தான் வந்து சிந்திப்போம் இல்லைங்களா? ஆனால் அந்த குரு அப்படிங்கிற ஒரு லக்னத்தில் அமையும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதுலாம் வந்து இயல்பாக வந்துடும் பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட அந்த தீய பழக்க வழக்கங்கள் தீய எண்ணங்கள் அவங்கக்கிட்ட இருக்காது. சாஸ்திரத்திலும் ஆன்மீகத்திலும் நல்ல ஒரு சிறந்த அன்பர்களாக இருப்பாங்க. ஒழுக்கத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து குரு பகவானின் அந்த தன்மைகள். அந்த தன்மை அப்படிங்கிறது அவர் லக்னத்தில் நின்று அந்த தன்மையை தன்னுடைய அந்த தன்மைகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. இப்போது கூடுதலாக ரிஷப லக்னத்தில் குரு இருக்கிறாரு. கூடுதலாக இந்த பக்கம் மேஷத்தில் செவ்வாய், இந்த பக்கம் மிதுனத்தில் புத பகவான். இப்படி கிரகங்கள் குரு பகவானுக்கு வலப்புறமும் இந்த பக்கம் இடப்புறமும் கிரகங்கள் நின்றுடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த குரு பகவான் வேறு வழி இல்லாமல் அவருடைய தசாகாலத்தில் ஒரு சிறந்த நற்பலன்களை கொடுத்துடுவார் அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. ஏன் சார் அப்படி சொல்கிறோம்? அந்த குரு பகவான் லக்னத்தில் இருக்கின்ற பொழுது திக்பலம் பெறுகின்றார். அடுத்ததாக சுபகர்த்தாரி யோகத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மிதுனத்தில் புத பகவான் இருக்கும் போது ஆட்சி பெறுகின்றார். இந்த பக்கம் மேஷத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி. அப்போது இரண்டு தன்மையிலையும் அவர் வந்து அந்த சுப கர்த்தாரி யோகம் பெற்று அவர் வந்து கட்டாயமாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கின்ற அமைப்பில் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே ஒரு அந்த நிலைப்பாடு வந்துடும் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறத அந்த யோகம் உண்மையிலேயே வந்து யோகமாக இருக்குதா அல்லது அந்த யோகம் பங்கப்பட்டு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஆய்வு செய்து உங்களுடைய இந்த ஜோதிடம் எனும் அற்புத கலையின் ஞானம் மென்மேலும் வளர்ச்சி அடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.